அதான் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ சூரா ஓதுறது இடம் நிறைய இருக்குது, போய் தொழுதுக்க வேண்டியதானே. இங்கே வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரே கேள்வி, நல்லா தான் இருக்கு எல்லாமே, ஒரு 2 பக்கம் ஓதுனா போதாதா, ஒரு 3 பக்கம் ஓதுனா போதாதா அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த கியாமுல் லைல், இரவு தொழுகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுதாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். சஹாபாக்களை பற்றி, தாபிஈன்களை பற்றி. நமக்கு என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், ராத்திரில ஒரு கம்பெனியில் நைட்டு 7 மணிக்கு ஜாயின் பண்ணணும், காலையில் 7 மணி வரைக்கும், இடையில ஒரு அரை மணி நேரம் மட்டும் கேப்பு. வேலை என்ன அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி வேலை நின்றுக்கிட்டே இருக்கணும். சம்பளம் என்னன்னு சொன்னால் 1 கோடி ரூபா, 1 லட்சம் ரூபா மாதத்துக்கு சம்பளம். என்னங்க, 1 லட்சம் ரூபா பேசிக் சம்பளம், மற்ற அலோன்ஸ்லாம் சேர்த்து, மற்ற அலோன்ஸ்லாம் தனி. அப்படின்னா யாராவது இன்ஜினியர் படிக்க போவாங்களா? தகுதியே தேவையில்லை, 10ஆம் கிளாஸ் கூட தகுதி தேவை கிடையாது. என்ன செஞ்சால் போதும், 7 மணிக்கு ஜாயின் பண்ணணும், இடையில அரை மணி நேரம் பிரேக்கு, சம்பளம் எவ்வளவு, 1 லட்சம் ரூபா, மற்ற அலோன்ஸ்லாம் தனி. அப்படின்னா எவனாவது மண்டையை உடச்சு இன்ஜினியரிங் படிப்பானா சொல்லுங்க? இது போதும், வருஷம் வருஷம் மாசம் மாசம் வந்து சம்பளம் வேலை கூட்டிகிட்டே போவோம். இப்படிலாம் சொன்னா யாராவது படிப்பாங்களா தம்பி? 1 லட்சம் ரூபாங்க, என்னப்பா செக்யூரிட்டி வேலைப்பா, ராத்திரில கண் முழிச்சிருக்கணுப்பா, நிக்கணும்பா. பரவாயில்லைங்க, 1 லட்சம் ரூபாய் இந்த காலத்துல எங்க போய் மாசம் சம்பாதிக்க முடியும்? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. என்னங்க, அப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னு கேள்விப்பட்ட உடனே என்ன ஆயிடுது நமக்கு? பார்ட் டைமா கிடைச்சா கூட பரவாயில்ல, காலையில நம்ம சொந்த பிசினஸ் பார்த்துட்டு ராத்திரில போய் நின்றுக்கலாம், இடையில கிடைக்கிற நேரத்தில் தூங்கிக்கலாம், பஸ்ல போற நேரத்தில் வர்ற நேரத்தில் ஐடியா போடுவோமா போட மாட்டோமா எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். பொதுவா மனிதனுடைய நிலையை பத்தி பேசுறோம். ஆளுங்க, அல்லாஹ்க்கு முன்னாடி நின்னா அல்லாஹ் தஆலா அவ்வளவு நம்மை பொருந்தி கொள்கிறான், சொர்க்கத்தை தர்றான். அங்கதான் நம்ம நல்ல பின்னாடி போயிடுங்க, அது சொர்க்கத்தை தர்றான். அங்க அவ்வளவு, அதாவது வர்ணிக்க முடியாத வாக்கியங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்னும் வரல, நஃப்ஸ்ல உந்துதல் வருவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? எங்கேயோ கொஞ்சம் வீக்னஸ் அடிக்குது. ஏதோ ஒரு வீக்னஸ், மறுமையின் மீது இருக்கக்கூடிய பலவீனமான நம்பிக்கை தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்முடைய சிறப்பிற்குரிய முன்னோர்கள் இரவு தொழுகையை பற்றி எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள், அதுல அவங்க எப்படி ஈடுபாடு காட்டினாங்க, புரியுதா? சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல பெரிய சஹாபாக்களுடைய ரொம்ப விசேஷமான மாணவர். இவங்க பேர் என்ன? சயீத் இப்னு அல் முஸையப். சொல்றாங்க, இன்னர் ரஜுல லயுஸல்லி பில்லைல் ஃபயஜஅலு அல்லாஹு ஃபீ வஜ்ஹிஹி நூரா யுஹிப்புஹு அலைஹி குல்லு முஸ்லிமின் ஃபயராஹு மன் லம் யரஹு கத்து ஃபயகூல் இன்னி லஉஹிப்பு ஹாதர் ரஜுல். இரவு தொழுகையினுடைய அந்த விசேஷ தன்மையை பற்றி சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் இரவிலே தொழும்போது அவனுடைய முகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஒளியை தருகிறான். அவனை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் நேசிக்கிறார்கள். இதுவரை அவரை பார்த்திருக்காத மனிதர் கூட அவரை பார்க்கும் போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல தோன்றுகிறது. இது எதனால ஏற்படக்கூடிய பரக்கத்து? இரவு தொழுகையின் அந்த உள்ளச்சத்தால் முகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒளி. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, மா பாலுல் முத்தஹஜ்ஜிதீன பில்லைல் மின் அஹ்ஸனின் நாஸி உஜூஹா فقال لأنهم خلوا بالرحمن فألبسهم من نوره. இமாம் ஹசன் பஸ்ரி இடத்தில் கேட்கப்பட்ட போது, இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை, இரவு தொழுகையை பேணுதலாக தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் ஏன் அவர்களது முகம்
முகங்களிலேயே ஒரு அழகிய முகமாக தோற்றமளிக்கிறது என்பதாக கேட்கப்பட்டதற்கு சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ரஹ்மானிடத்திலே தனிமையிலே பேசுகிறார்கள், தனிமையில் ரஹ்மானை சந்திக்கின்றார்கள். அந்த ரஹ்மான் அவர்களுக்கு தனது ஒளியின் ஆடையை போர்த்தி விடுகிறார். தனது ஒளியை அவர்கள் மீது ஆடையாக அவர் அணிவித்து விடுகிறான். எதனால? ரஹ்மானை தனிமையிலே அவர்கள் சந்திக்கின்ற காரணத்தால். அதுபோன்று ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், ما فقد رجل شيئا أهون عليه من نعسة تركها أي لأجل قيام الليل. ஒரு மனிதன் அந்த இரவு தொழுகையின் போது ஏற்படக்கூடிய அந்த சிறு தூக்கத்தை விடுவதை விட அவனுக்கு ஒரு இன்பமான ஒன்று கிடையாது. யாருக்கு? அதிலே இன்பம் கண்டவர்களுக்கு, அதிலே ருசி கண்டவர்களுக்கு அந்த இரவு தொழுகையின் மீது வரக்கூடிய அந்த சிறு தூக்கத்தை புறக்கணித்து விட்டு அதிலே அவன் ஈடுபடுவதிலே காணக்கூடிய இன்பத்தை வேறு யாராலும் காண முடியாது. பார்க்கிறோம், ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாதிரி தூக்க நேரத்துல தான் கையில கட்டிக்கிட்டு கீழே விழுவாம தூங்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணும், தூக்கம் உங்களை மிகைக்கும் போது நீங்கள் தூங்கி விடுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் போது நீங்கள் தூங்குங்கள், இனி உற்சாகம் ஏற்படும் போது நீங்கள் தொழுங்கள். அப்ப இந்த இரவு தொழுகையை பற்றி யஸீத் இப்னு அப்பான் ருகாஷி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதா நிம்து ஃபஸ்தைகல்து ثم عدت في النوم فلا انام الله عيني. அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு பல நேரங்கள்ல வாய்ப்பு கொடுக்கிறான். இரவு தொழுகைக்கு ராத்திரில தூங்கும் பொழுது கண் விழிக்கிறோம், ஒரு நேரம் நல்ல தூங்கிய அசனி போனதுக்கு பிறகு கண் விழிக்கிறோம், இருந்தாலும் மனசு எந்திரிச்சு தொழுவதுக்கு வர மாட்டேங்குது, திரும்ப இழுத்து போதிக்கிட்டு தூங்குவோமே அப்படின்னு மனசு வருது. இவங்க பாருங்க எந்த அளவுக்கு தனக்கு தர்பியத்து செய்தார்கள் என்றால், நான் தூங்கி எழுந்ததற்கு பிறகு மீண்டும் தூக்கத்தின் பக்கமே சென்றால், இதன் பக்கம் செல்லாமல் தொழுகையின் பக்கம் செல்லாமல் தூக்கத்தின் பக்கமே நான் சென்றால் என் கண்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தையே தரக்கூடாது, என் கண்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தையே தரக்கூடாது. அப்ப நமது முன்னோர்களை பொறுத்தவரை அவங்க தூங்குனாங்க. எதுக்கு தூங்குனாங்க அப்படின்னு சொன்னா, தூக்கம் வரும்போது தூங்குனாங்க. நம்ம என்ன சொல்றோம்? தூக்கத்தை வர வைக்கிறதுக்காண்டி தூங்கணும். எப்படிங்க? அவங்க தூக்கம் வரும்போது தூங்குனாங்க, தூக்கம் கலைஞ்ச உடனே தானா எந்திரிச்சு நின்று இபாதத்தில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்தார்கள். நம்ம எப்படி? தூக்கம் வரணுங்கிறதுக்காக வேண்டிய தூக்கத்தை வர வச்சு தூங்குறோம், அதுக்கப்புறம் விழிப்பு வந்தாலும் விழிக்க கூடாம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தூங்குறோம். இதுதான் நம்முடைய வித்தியாசம். இன்னைக்கு அசருக்கு பிறகு தர்பியால சில விஷயத்தை நினைவு கூறணும். 3 விதமான விரிப்புகள் துன்யால. எத்தனை விரிப்புகள்? 3 விதமான விரிப்புகள். ஒன்று சாப்பாடு விரிப்பு, இன்னொன்னு தூங்குற விரிப்பு, மூணாவது தொழுக விரிப்பு. இப்ப பாருங்க, நம்மள இந்த 3 விரிப்புல எந்த விரிப்புல நம்ம நேரம் அதிகமா கழியுதுன்னு சொல்லி ஒரு வழி விட்டுருங்க. இந்த வழியை விடுங்க, தமிழ்ல தான் நான் சொல்றோம். நல்லா விடுங்க. ஷேக் அப்துல் பாசித் அந்த பக்கம் அப்படியே வாங்க, நல்லா ஒட்டி வாங்க, இந்த பக்கம் முன்னாடி வாங்க, அந்த இடையில அப்படி ஒரு வழி விடுங்க, ரோ விடுங்க. தமிழ் சொல்றது புரியலன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் கொஞ்சம் சொல்ல சொல்லுவோம். ஏன்னா 3 விதமான விரிப்பு இருக்கு. சாப்பாடு விரிப்பு, தூக்கத்துக்கு உள்ள விரிப்பு, தொழுகைக்கு உள்ள விரிப்பு. இந்த 3 விரிப்புல எந்த விரிப்பில் நமது நேரம் அதிகமாக கழிகிறது அப்படின்னு நாங்க ஒரு தர்பியால பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, லொஹரு தொழுகைக்கு நிக்கிறோம், அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு உட்கார்றோம். இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் அதிகமா இருக்கா, லொஹர் தொழுத நேரம் அதிகமா இருக்கா?
அசருக்கு டீ குடிக்கிறதுக்காக வேண்டி உட்கார்றோம், அசர் தொழுகிறோம். இந்த ரெண்டுத்துல எந்த நேரம் அதிகமா இருக்கு? அதே போல இரவு சாப்பாடு, காலையில டிஃபன், இதுக்கு நம்ம எந்த அளவு நேரம் செலவு செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி முசல்லால நிக்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு நேரம் செலவு செய்யறோம்? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாட்டு விரிப்புலையும் தூக்க விரிப்புலையும் நம்ம செலவு பண்ண நேரம் தான் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில. அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுகையில நின்ற நேரங்கள், இபாதத்துல உட்கார்ந்த நேரம் ரொம்ப குறைவாக பாருங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஹுசைன் இப்னு ஜியாத் என்ற தனது தோழரை கையை பிடிச்சு சொல்றாங்க, யா ஹுசைன் யன்ஸிலுல்லாஹு தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா ஃபயகூல் அரப் كذب من ادعى محبتي فإذا جنه الليل نام عني أليس كل حبيب يخلو بحبيبه ها أنا ذا مطلع على أحبائي إذا جنهم الليل غدا أقر أعين أحبائي في جناتي. இது ஃபுதைல் இப்னு இயாத் என்ற அந்த கண்ணியத்திற்குரிய அந்த சிறந்த தாபிஈ அவர்கள் அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் இரவின் 3வது பகுதியில் இறங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஹதீஸ் குதுசியிலிருந்து. அதை அவர்கள் புரிந்து அதிலிருந்து விளக்கம் நமக்கு சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? தனது நண்பரிடத்தில் சொல்கிறார்கள், ஹுசைனே, அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் இறங்குகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவன் அல்லாஹுவை தான் நேசிப்பதாக சொல்லுகிறான், அல்லாஹுவை தான் நேசம்னா என்ன? விருப்பம். தான் விரும்புவதாக சொல்லுகிறான். ஆனால் அந்த நேசன் தன்னை விசேஷமாக சந்திக்க வருகின்ற நேரத்தில் அவனை கண்டுகொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? என்ன வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா? நமக்கு வருமா அந்த வார்த்தை? என்ன சொல்கிறார்கள்? ஒரு அடியான் அல்லாஹுவை தான் நேசிப்பதாக சொல்கிறான். அந்த நேசன் தன்னை விசேஷமாக சந்திப்பதற்காக வருகிறான். ஆனால் இவனோ அவனை அலட்சியம் செய்து விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறானே, ஒட்டுமொத்தமா உலக மக்களை பார்த்து மொத்தமா கேட்கிறானா? இரவுல வந்து விசேஷமா கேட்கிறான். ஹல்மின் தாயிபின் ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஹல்மின் சாயிலின். கேட்பவர் இருக்கிறாரா? பாவ மன்னிப்பு தேடுபவர் இருக்கிறாரா? தௌபா செய்பவர் இருக்கிறாரா? யார் இன்று இரவு சூழும் பொழுது தனது ரஹ்மானோடு தனிமையிலே அவர்கள் அவனோடு பேசுவார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த நேசர்களின் கண்களை சொர்க்கத்திலே குளிரச் செய்வான். இந்த துன்யால தூங்காமல் இருந்தார்கள் அல்லவா? விழிச்சிருந்தா கண்ணு வலிக்குமா வலிக்காதா? கண்ணு எரிச்சல் வருமா வராதா? அவர்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள். அப்ப இரவுல தூக்கத்தை குறைக்கும் பொழுது கண்ணில் எரிச்சல் வருமா வராதா? இப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த கண் எரிச்சலை இந்த நேசர்கள் சகித்துக் கொண்டதால் ரஹ்மான் நாளை என்ன செய்வான் அவர்களுக்காக? تتجافى جنوبهم عن المضاجع. சரிதாவுடைய வசனம். அவர்களது விலாக்கள் படுக்கையிலிருந்து தூரமாக இருக்கும். يدعون ربهم خوفا وطمعا. பயந்தும் ஆசையோடும் தங்களது ரப்பிடத்தை அழைத்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين. கண் குளிர்ச்சியான அருட்கொடைகள் இவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி விளங்கி இருக்காங்க பாருங்க நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை. நம்மளும் தான் சட்டி சோற தின்னுபிட்டு குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்க, எங்க இருந்து புரியும்? செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கஷ்டப்பட்டாதானே புரியும் குர்ஆன். நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்கு?
நல்லா துண்டுறது, மூக்க பிடிக்க துண்டுறதுக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறதுக்கும் மிச்சம் மீதி நேரத்தில் ஊரெல்லாம் சுத்துறதுக்கும் நம்ம நேரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா குர்ஆன் எங்கிருந்து புரியும்? என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. யாரு சொல்லுது? ஃபுதைல் இப்னு இயாத், ரொம்ப பெரிய தாபிஈ, தாபியும் பெரிய பெரிய கல்விமான். வாழ்நாளெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்கள்ட்ட, சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. கல்வியை படிக்கிறது, படிச்சு கொடுக்கிறது, ஒன்றும் கிடையாது. சொன்னார்கள் பாருங்க, இன்று தனது நேசனை சந்திப்பதற்காக யார் இரவிலே விழித்திருப்பானோ நாளை அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மனிதனை, அந்த நேசனை சொர்க்கத்தில் வைத்து அவனுக்கு கண்குளிர வைப்பான். முஹம்மது இப்னு முன்கதிர், இவங்களும் ரொம்ப பெரிய அந்த 2வது நூற்றாண்டில் உள்ளவங்க, சொல்கிறார்கள், இந்த இரவு தொழுகையில் என்னை பழக்கப்படுத்துவதற்காக 40 ஆண்டுகளாக நான் போராடினேன். காபத்து நஃப்ஸி 40 ஆமா. ஒரு நாள் தொழுதோனே அப்பா போதும்பா ஓடியே போயிடுவான். 2 காய் தொழுதோனே என்ன ஆகி போச்சு? மௌத்தா வந்துருச்சு, வரட்டுமே, மௌத்து வரட்டுமே. அல்லாஹ்வுடைய பாதையில சுஜூதில் இருக்கும்போது தொழும் பொழுது என்ன பாருங்க, சில பேரை திடீர்னு பேக் பெயினும்பாங்க. ஏன் பேக் பெயின்? இல்லை, கம்ப்யூட்டரில் உட்காந்து உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதனால பேக் பெயின் இருந்துச்சு சொல்கிறாங்களா இல்லையா? திடீர்னு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு குறுக்கு பிடிச்சிக்கிச்சு, ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் குறுக்கு பிடிச்சிக்கிச்சு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கால் ஒரே வீக்கமாக போயிடுச்சு, என்னங்க ஒரே வேலை நின்றுகிட்டே செய்கிற வேலை, அதனால எனக்கு கால் வலியாகி போச்சு. என்றைக்காவது நான் ஓதிக்கிட்டே இருந்த குர்ஆனு அதனால எனக்கு முதுகுவலி வந்துருச்சு, நான் நின்று தொழுதுகிட்டே இருந்தேன் அதனால எனக்கு கால் வலிக்குது. நமக்கு வர்ற நோயில ஏதாவது ஒரு நோய அல்லது ஏதாவது ஒரு குறைய அல்லது ஏதாவது ஒரு வலிய இபாதத்துல நான் ஈடுபட்டதுனால எனக்கு வந்துச்சு நான் சொல்ல முடியும். நம்ம சொல்ல முடியுமாங்க? ஏன் வரணும்னு கேக்குறீங்களா? அப்படியே சில பேர் தான் நமக்கு தேவையாம, சொர்க்கம் தேவை என்றால் இது தேவை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண சஹாபியாங்க, சாதாரண சஹாபியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய அச்சத்தால அழுது அழுது கண்ணுக்குள்ள போச்சு. யாருங்க? அந்த 8 வயசு அல்லது 7 வயசுல ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையில சேர்ந்த அந்த சஹாபி துன்யான்னு ஒன்ன தனக்கு நாடாத ஒருத்தர், துன்யா என்று ஒன்றை தனக்கு நாடாத ஒருவர், இல்முதான் ரசூலுல்லாஹ்வுடைய இல்மை தேடி தேடி ஒவ்வொரு சஹாபியுடைய வீடா, மூத்த சஹாபாக்களுடைய வீடா ஏறி இறங்குறதை தவிர அவருடைய வாலிப காலம் முழுக்க எந்த வேலையுமே வச்சுக்கணும். நம்மள மாதிரி செட்டில் ஆகணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆசை? சொர்க்கத்துல செட்டில் ஆகணும்னு திட்டம் போடுறோமோ இல்லையோ, நிரந்தரமா நம்ம இருக்க போற துன்யால செட்டில் ஆகணும்னு கரெக்டா பிளானிங் பண்ணி வச்சிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி நம்ம திட்டம் போட்டு வச்சிருக்கோம்னு சொன்னா, மறுமைக்கு போனா கூட 1 மாசம் தங்கிட்டு இங்க வந்துருவோம் போல இருக்கு. எப்படி பாய்? இப்ப இங்க இருந்து நீங்க ஒரு வெளியூருக்கு போறீங்க, 1 மாசம் 2 மாசம் என்ன கவனிச்சுக்கிட்டே இருங்க, டீ குடிச்சுக்கிட்டே இருங்க, வாங்கிக்கிட்டே இருங்க, என்ன கவனிச்சுக்கிட்டே இருங்க. யார் யாருக்கு வருதோ அவங்க உங்களுக்கு கொடுத்து வாங்கி வச்சுக்கணும். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு வெளியூருக்கு போறீங்க, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் சொல்லி, அங்க போய் ஏதாவது நம்ம பெருசா சேர்க்கணும்னு திட்டம் போடுவீங்களா? எங்க திட்டம் போடுவீங்க? திரும்ப எந்த ஊர்ல தங்க போறீங்களோ அந்த ஊருக்கு தான் திட்டம் வச்சிருப்பீங்க. பங்களா கட்டுறது, தோட்டம் வாங்குறது, பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அங்கதான் வச்சிருப்பீங்க. வெளியூருக்கு போகும்போது என்ன செய்வீங்க? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் எடுத்துட்டு போனோமா, செலவு பண்ணோமா, வந்துருமா. நம்ம நிலைமை மறுமைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா,
ஏதோ அங்க போயிட்டு 2 மாசம், ஒரு 3 மாசம், 6 மாசத்துல திரும்ப எங்க வந்துடுற மாதிரி, இந்த நம்ம துன்யா அஜத்துக்கு வந்துடுற மாதிரி என்ன செய்யறோம், அங்க கொஞ்சமா அனுப்பிவிட்டு இங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். எப்படி இருக்கு நம்ம நிலைமைய பார்த்தா? எப்படி இருக்கு? அங்க போவோம், ஆனா ரொம்ப நாள் தங்க மாட்டோம், திரும்ப முடியாதுருவோம். அப்ப என்ன நிலைமையில நம்ம இருக்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 40 வருஷம் எதுக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க? இரவு தொழுகையிலே தன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. நம்ம ரமதான்ல கூட உருப்படியா தொழுவுலன்னு சொன்னா, ரமதான்ல பொதுவாக நம்ம தொழுகிறோம்ல, இப்ப இங்க தொழுகிறோம்ல, இதை யாரும் பெருசா நினைச்சிடாதீங்க, ஒண்ணும் கிடையாது. இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் தொழுதுல இது ஒண்ணுமே கிடையாது. முன்னோர்கள் யாரு? எங்கத்தா உங்கத்தா நினைச்சிடாதீங்க. முன்னோர்கள், ஒரிஜினல் முன்னோர்கள் யாரு? நம்முடைய மார்க்கத்தின் முன்னோர்கள். அவங்க ஓதுனாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட சூரா ஆராஃப் வரைக்கும் 8 பாகங்கள் முடிகிற வரைக்கும் ஒரு ராத்திரியில அவ்வளவு இனிமையா ஓதி இடையில துவாக்கள் செஞ்சு 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 அப்படி அவர்கள் தொழுவார்கள். அந்த இரவு தொழுகையில் வயசானவங்க வருவாங்க, எதை எடுத்துக்கிட்டு வருவாங்க? அசாவை எடுத்துக்கிட்டு வருவாங்க, கைத்தறிய எடுத்துக்கிட்டு வந்து அதை பூமியில நல்லா குத்திவிட்டு அதை ஊன்றி கொண்டு நிற்பார்கள். ஒரு சஹாபியாவது தாபியாவது தொழு வச்ச இமாம குறை சொன்னார்னு இருக்குதா? ஏன்? அவர்கள் தொழ வைக்கக்கூடிய இமாம் நமக்கு நன்மையை தேடி தருகிறார். அவங்க குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு பக்கத்தை இங்க உட்கார்ந்து இருக்குதுல, யாரும் சும்மா சொல்லுன்னு, அதாவது யாரும் என் பேச்சு வந்து தப்பாவே எடுத்துக்காதீங்க, நான் ரொம்ப மோபத்தா பேசுவேன், உங்க மேல மோபத்து இருக்கிறதுனால, சரியா? இப்ப ஆரம்பிச்சிருங்க. ஒரு பக்கம் காலையில ஒரு சுபு வரைக்கும் டைம் கொடுப்போமா? சுபு வரைக்கும் டைம். ஒரு பக்கம் 10,000 ரூபாய் காசு தரும். எப்படிங்க? 10,000 ரூபாய் காசு கண்டிப்பா தர, இப்ப எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணி சுபுக்குள்ளார ஒப்பிச்சுட்டு போயிருங்க. முடியுமா? ஜர மண்டை பிச்சுக்கும். அதுக்குன்னு உள்ள வயசு, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும், அதுக்குன்னு ஈடுபாடு வரணும். முழு குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு கஷ்டப்பட்டு அதை மனசுல நிறுத்தி அதுக்காக வேண்டி இவ்வளவு பயிற்சி எடுத்து நமக்கு தொழு வைக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு இவர்கள் மறுமையை தருகிறார்கள். என்ன தருகிறார்கள்? நம்மிடத்துல துன்யாவை கேட்கிறாங்களா? நமக்கு மறுமையை கொடுத்துட்டு நமக்கு ஆகிரத்தை தருகிறார்கள், நன்மையை தருகிறார்கள். ஒரு வசனத்துக்கும் நமக்கு அல்லாஹ்விடத்துல தரஞ்ச ஆகிரத்துக்கு கூடிக்கிட்டே இருக்குது. தொழுது முடிச்சுட்டு ஏன் இந்த இமாம் சாஹிப் ஒரு 2 பக்கம் குறைச்சு ஓதி இருக்க கூடாதா? ஒரு அரை பக்கம் குறைச்சிருக்க கூடாதா? எப்படிங்க? நானும் தேடி தேடி பார்த்தேங்க. எதுல? ஹதீஸ் கிதாப்ல. எங்கேயாவது இரவு தொழுகையில இமாம தொழ வச்சதுக்கு பிறகு யாராவது பின்னாடி இருந்தவங்க இமாமே கொஞ்சம் குறைச்சு ஓதி இருக்க கூடாதா அப்படின்னு யாராவது கவலைப்பட்டதா, வருத்தப்பட்டதா, கம்ப்ளைண்ட் பண்ணதா எங்கேயாவது ஹதீஸ் கிதாப்ல கிடைக்குதான்னு பார்த்தா கண்டிப்பா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னோர்களுடைய எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒன்று எங்கேயுமே நமக்கு காண கிடைக்கவில்லை. என்ன கடைசி என்ன பயந்துருக்காங்கன்னு சொன்னா, சஹருக்கு நேரம் கிடைக்குமா அப்படின்னு தான் பயந்துருக்காங்க. முட்டவுன ஓடி போய் சஹரு சாப்பிட்டு சுபு தொழுகைக்கு வந்திருக்கிறாங்களே தவிர, மம்சா இப்படி எங்களை பதஷ்டப்படுத்திட்டீங்களே, நாங்க போய் சாப்பாடு சூடு காட்ட வேணாமா, நாங்க சமைக்க வேணாமா, எங்களுக்கு எல்லாத்துக்குமா தாராள பொட்டலம் தராங்க, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? நமக்கும் பாருங்க, இந்த கடைசி பந்தில கூட சேதம் கிடைக்கிறது சாப்பிட்டு நோக்கு உண்மைன்னு இருக்குமா? அப்பயும் சட்டி சோறு தேவை இல்லைங்க, சட்டி சோறு தேவை, பல வகை தேவை. நம்ம என்னத்தங்க துன்யாவுக்கா ஆகிரத்துக்காக இழக்கிறோம் செய்யறோம் சொல்லுங்க? ஏதாவது ஒரு சுகத்தை இழக்கிறோமா? சஹர் எதுக்காக சாப்பிடுங்க?